வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி பிடிச்சது கணங்க இருக்காங்க. ரேவதி இங்கே வந்தே ஆகணும், துர்கா இல்லாமல் இருந்துட்டேன், ஆனால் ரேவதி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சந்திரா. இப்போ ஏதாவது பண்ணி ரேவதியை இங்கே வர வைக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்ல நேரம் அக்கா கவலைப்படாத, இப்போ ஒரு வழி இருக்குது. ரேவதிக்கும் கார்த்திக்கும் டைவர்ஸ் ஆகுன அந்த பேப்பர் உங்ககிட்ட இருக்கா, அதை கொண்டு போய் நீ ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, உன் பொண்ணு ரேவதியை அந்த கார்த்தி பையன் கடத்திட்டான் அப்படின்னு சொல்லு போ அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரையும் என் பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு அரண்டு புரண்டு ஓடி வராங்க பாருங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ரேவதி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு யார் கடத்தினா, என் புருஷன் கூட நான் சேர்ந்து வாழ முடிவு எடுத்திருக்கேன், அப்படி இருக்க நேரம் என்னை யார் கடத்த முடியும், எங்கள் அம்மாவின் பூச்சாண்டித்தனம் இது சரியில்லை, வேணா எங்கள் அம்மாவை தூக்கி உள்ளுக வைங்க, ஏன்னா என் புருஷன் கூட தானே நான் சேர்ந்து வாழ்கிறேன், அதில் இவங்களுக்கு என்ன தப்பு அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம ரேவதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம கார்த்தி அழகாட்டு பார்த்தோம்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு ரேவதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. ரேவதி போன உடனே நம்ம பாட்டி பார்த்துட்டு, ஏ லக்ஷ்மி இங்கே ஆர்த்தி எடுத்துகிட்டு வா, இந்த புள்ளை வர நேரம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன், ஆர்த்தி எடுத்து காட்டுங்க அப்படின்னு அந்த இடத்துல ஆர்த்தி தட்டை வாங்கி காட்டுறாங்க. பாட்டி நான் வர்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, இப்போ தான் ரோஹிணி சொன்னா, ஆனால் உன் ஆத்தாக்காரி வந்திருப்பா போலுக்கு, ஃபுல்லாக சொல்லதுக்கு முன்னாடியே ஃபோனை வச்சுட்டாமா, நீ வந்ததில் ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாட்டி வரவேற்கிறாங்க நம்ம ரேவதியை. இந்த சைடு பார்த்தோன்னா செம அதிரடியாக இருக்குது. ஏன்னா மண்டை பிச்சுக்கிட்டு ஒரு ஜீவன் இருக்குங்க, அதுதான் நம்ம சாமுண்டேஸ்வரி. என் பொண்ணு இல்லாத வீடு இப்போ நடப்பிணத்துக்கு சமம், இப்போ அவள் இல்லாமல் நான் இருக்க முடியாது. துர்காயை பிரிஞ்சு கூட இருந்தப்போ கூட நான் இவ்வளோ வேதனைப்பட்ட கிடையாது, ஆனால் இப்போ ரேவதியை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது. அதுவும் போயும் அந்த கார்த்தி பைய கூட சேர்ந்துருக்கா, அவனு கூட இருக்கா அப்படின்னு உள்ள நினைக்க நேரமே என் அடிவயிறு கலங்குது. ஏ சந்திரா இப்போ எதையாவது பண்ணணும்டி, அந்த கார்த்தியும் ரேவதியும் பிரித்து ஆகணும், ரேவதி இங்கே ஆகணும், ரேவதி இல்லாமல் இந்த வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அடம் பிடிக்கிறாங்க. அப்போ தான் அக்கா ஒரு வேலை பண்ணலாம், நீ இப்போ கார்த்தி ரேவதிக்குள்ள டைவர்ஸ் பேப்பர் உங்ககிட்ட இருக்குல்ல, அந்த டைவர்ஸ் பேப்பரை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கார்த்தி பையில உள்ளுக தூக்கி வச்சிடலாம், அவன் எப்படி உள்ளுக போக முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஏன் போக மாட்டான், அவங்க 2 பேர்த்துக்கும் டைவர்ஸ் பேப்பரை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு என் பொண்ணு ரேவதியை கடத்தி கொண்டு போயிட்டான் அப்படின்னு நீ கம்ப்ளைண்ட் கொடு, அவனுக்கு பொண்டாட்டியை எப்படி கடத்தினா அப்படின்னு கொடுக்க முடியும், கொடுக்கா அது பிறகு நடக்கதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டேஸ்வரியும் அந்த பேப்பரை தூக்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் என் பொண்ணை கடத்திட்டான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்ம பாட்டி வீட்டுக்கு அடிக்க வராங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க நேரம், உங்கள் அத்தை ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மாவா, அதுவும் என் மாமாவுக்கு மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், எங்கள் மாமா என்ன தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு கேட்க நேரம், உங்கள் அம்மா உன்னை கடத்தி கொண்டு உங்கள் மாமா வச்சுருக்கிறத தான் கம்ப்ளைண்ட்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், பேய் இறஞ்சதுக்கணங்க நிற்கிறாங்க. என்ன கடத்தி கொண்டு வச்சுருக்காங்களா எங்கள் மாமா, நான் இங்கே நல்லா இருக்கேன், இது பிடிக்காம எங்கள் அம்மா என்னென்னமோ என் மாமாவை பற்றியெல்லாம் புரளியாக கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க, இது எப்படி சாத்தியம், நானும் இவரும் புருஷன் முண்டாட்டின்னு தெரியாமல் தான் இத்தனை நாள் நான் அவரை ஒதுக்கி தள்ளினேன், இப்போ நான் கணவன் மனைவின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னம்மா சொல்கிறேன், எனக்கு ஒரு நடந்த ஆக்ஷனில் எனக்கு பழைய நினைவுகள் போய் என்ன புருஷன் யாருன்னு கூட நான் தெரியாமல் இருந்தேன், ஆனால் இப்போ புருஷன் யாருன்னு தெரிஞ்ச பிறகு நான் இதுக்காக டைவர்ஸ் பண்ணேன்னா என் புருஷன் கூட சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்கேன், அந்த வீட்டில் தான் எங்கள் அம்மா கூட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ விடாமல் அவங்க சதி பண்ணுறாங்க, அதனால் எங்கள் அம்மா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கேன், என் கணவர் மீது பொய் பழி போட்டது எங்கள் அம்மா, அவர் பேரை கெடுக்கிறதுக்கு சதி பண்ணுறாங்க, உண்மையாட்டே என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலை, நான் கம்ப்ளைண்ட் எழுதி தரேன், நீங்கள் எங்கள் அம்மாவை போய் அரெஸ்ட் பண்ணுங்கள், எதுக்காக சும்மா இருக்க மனுஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இது என் புருஷன், அவர் கூட நான் சேர்ந்து வாழதை யாராலையும் எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரி நம்ம சாமுண்டேஸ்வரி கால் பண்ணி, இந்த பாருங்கம்மா, இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா கணவன் மனைவியை சட்டப்படி சேர்த்து வைக்க தான் சட்டத்தில் இடம் இருக்க தவிர பிரித்து வைக்க முடியாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை உங்கள் பொண்ணை உங்கள் ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. ஏன்னா 2 பேருமே மேஜர். அப்படி இருக்க நேரம் அவங்க கல்யாணம் ஆகி கணவன் மனைவி. உங்களுக்கு பைத்தியமாமா பிடிச்சிருக்கு, உங்கள் பொண்ணு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் தரேன், உள்ளுக தூக்கி வைங்க. என் கணவர் மீது வந்து பொய் பழி போட்டு அவர் அனாவசியமாக சீண்டிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா அப்படின்னு வந்து உங்கள் பொண்ணு ரேவதி வந்து சொல்லுறாங்க. நாங்கள் எதை எடுக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் சாமுண்டேஸ்வரி பேயறிஞ்சது கணக்காக இருக்குது. அக்கா கவலைப்படாதுக்கா, கும்பாபிஷேகம் நடக்கல, அதில் நம்ம கை வச்சிடலாம். அதான் அந்த ராஜசேதுபதி அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு தான் அவைய பேரங்கிட்ட வந்து சொல்லி விட்ருக்கான். ஆனால் இது எல்லாம் நடத்தாமல் அந்த ராஜசேதுபதியை வந்து நம்ம தூக்கில் வந்து தொங்க வைக்கணுங்க்கா. அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் அவன் வந்து தூக்கில் தொங்கணும். அப்போவாது இந்த கார்த்தி நம்ம ரேவதியை விட்டுட்டு போன அவங்க தாத்தா சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு வந்து நினைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதுவும் நல்லதான். என் மாப்பிள்ளை கையால் தானே வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தணும் அப்படின்னு வந்து இந்த கார்த்தி கங்கணம் கட்டிகிட்டு இருக்கான். நான் என் மாப்பிள்ளையும் அனுப்புனா தானே அவர் கையால் கும்பாபிஷேகம் நடக்கும், கண்டிப்பாக நடக்காது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டுறாங்க. நம்ம சந்திரா சந்தோஷப்படுறாங்க. என் புருஷன் சிவனாண்டி கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கும். என்ன என் புருஷன் மேலே என்னென்ன பழி உண்டோ எல்லாம் போட்டலடா, இனி பாரு கும்பாபிஷேகத்தை என் புருஷன் கையால் வந்து நடத்தி இந்த ஊர்லேயே வந்து பெரிய ஆளு தான் என் புருஷன் தான் அப்படின்னு உள்ள நான் நிலைமைக்கு கொண்டு வருவேன். எத்தனை வருஷம் தான் நானும் இந்த சாமுண்டேஸ்வரிக்கு எடிப்பிடியாக வாழ்ந்துட்டேன், இனி அப்படி ஒருக்கா வாழ முடியாது. இனி என் புருஷன் கூட நானும் வந்து வாழணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா வந்து கங்கணம் கட்டி எரியிற தீயில எண்ணெய் ஊற்றி கங்கணம் கட்டிட்டு இருந்த மாதிரி காவல் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துர்கா வந்து நம்ம ரேவதியை கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்தி என்ன பாட்டி உங்கள் பேத்திகளெல்லாம் பார்க்க முடியலை அப்படின்னு எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டீங்களா? இப்போ 2 பேத்திங்க உங்கள் வீட்டில் வந்தாச்சு, இனி மீதி இருக்க பேத்திங்களும் அவங்க அம்மாவுக்கு இதை பார்த்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வருவாங்க. இங்கே தான் நம்மளுக்கு சேஃபு, பாட்டி வீட்டுக்கு போனால் தான் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அம்மாவுக்கு அடக்கு முறையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் பேத்திக உங்களை தேடி வரக்கூடிய காலம் கிட்ட வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொன்னாரா. அது எல்லாம் சரிதான் பேரா, உங்கள் தாத்தா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வைக்கணும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதுங்க. இந்த தடவை கண்டிப்பாக குறித்த நேரத்தில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கும். நம்ம மாமா கையால் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்தி தரது ஏன் பொறுப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு சிவனாண்டிய முத்துவேலை இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, அதை தடுக்க என்ன வழி அப்படின்னு வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா எது நடத்தாலும் சரி இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி, ரேவதி, பாட்டி இவங்க எல்லாமே வந்து முயற்சி செய்துட்டு இருக்காங்க. நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் சேர்ந்து நம்ம கார்த்தி ரேவதியை பிரிக்கிறதுக்கு என்ன வழி அதை பண்ணணும். இவங்க 2 பேர்த்தையும் பிரிக்கணும். இவங்களை பிரிஞ்சு அவள் என்கிட்ட வரணும் என் பொண்ணு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.